வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை வாங்கி தருவதாக ஓட்டல் ஊழியரிடம் 1.22 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி போலி சான்றிதழ் வழங்கியவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்காக ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென உயிரிழந்த நிலையில் ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் ஒட்டக மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் மற்றும் வனத்துறையில் புகார் அளித்தார். இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வருவாய் துறையினுடன் சேர்த்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமம் பெறப்பட்டதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரீட்மெண்ட் ரெஜிம்ஸ்லாம் பார்த்தா ஒன்று ட்ரீட்மெண்ட் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை வாங்கி தருவதாக கூறி ஊழியரிடம் 1.22 லட்சம் பணம் வாங்கி போலி சான்றிதழ் வழங்கியவரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவருக்கு முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் மிலன் அருண்மணி என்பவர் அறிமுகமானார். பாலமுருகனுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை சான்றிதழ் வாங்கி தருவதாக கூறி படிப்படியாக மொத்தம் 1.22 லட்சம் பணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மிலன் அருள்மணி வாங்கியுள்ளார். அதனையடுத்து பாலமுருகன் வீட்டிற்கு தபாலில் பிரான்ஸ் குடியுரிமை சான்றிதழ் வந்தது. அந்த சான்றிதழை பாலமுருகன் எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் பார்த்தபொழுது அது போலி சான்றிதழ் என தெரிய வந்தது. இதனையடுத்து பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து மிலன் அருள்மணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் போது நிகழ்ச்சியாக புனித சந்தன மாதா உருவம் மறைந்த புனித கொடியேற்றம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தன மாதா சுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஊர்வலத்தின் பொழுது மெழுகுவத்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்துவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர். தேர் பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். ஒன்று பிளாட்டின் அதிகாரத்தில் பாடுபட்டு மறித்தடக்கம் செய்யப்பட்டார். மாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் ரூபாய் 39.28 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த கோபி என்பவரிடம் மர்ம நபர் டெலகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய கோபி இணையதளத்தில் குறிப்பிட்ட செயலியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தாராம். ஆரம்பத்தில் அவருக்கு லாபம் கிடைப்பது போல் காட்டப்பட்டது. இதை நம்பிய கோபி மீண்டும் பல முறை அதில் முதலீடு
முதலீடு செய்துள்ளார். அதன்படி 38.28 லட்சத்தை குறிப்பிட்ட செயலியில் கோபி முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரால் லாபம் மற்றும் முதலீட்டை எடுக்க முடியவில்லையாம். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கோபி புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 13,600 கோடி ரூபாயில் மாதிரி பட்ஜெட்டினை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாதிரி பட்ஜெட்டை கட்சித் தலைவர் ராமதாஸ் தயாரித்துள்ளார். இதன் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ராஜன் முன்னிலை வகித்தார். கட்சித் தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், கடந்த 62 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிந்துள்ளன. இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டும் முன் வைத்து முழுக்க அரசியல் கலப்பில்லாத பொருளாதார ரீதியான மாதிரி பட்ஜெட்டினை எந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் வழங்கவில்லை. அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் துவக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி பட்ஜெட்டினை வெளியிட்டுள்ளோம் என்றார். புதுச்சேரியில் மணவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் ரூபாய் 15.50 லட்சம் நலத்திட்ட உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவர்களை இழந்து குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீடு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 15 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 என மொத்தம் ரூபாய் 4.50 லட்சம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியை சேர்ந்த 5 வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா ரூபாய் 2.20 லட்சம் என மொத்தம் ரூபாய் 11 லட்சம் ஆகியவற்றிற்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கலைவாணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 46வது ஆண்டு செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 46ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு ஜலம் திரட்டி 8 அடி தாள் அலகு, சுழல் ராட்டினம், டிராக்டர், கார் இவைகளை பக்தர்கள் முதுகில் கொக்கி அணிந்து இழுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு மின் விளக்குகள் அலங்கரித்து சுவாமி வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேளிக்கை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கொம்பாக்கம் குப்பம் கிராமவாசிகள் வெறும் சிறப்பான முறையில் செய்தனர். ஏனாமில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் சேவைகள் கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கியுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாவித்ரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 2 வருடங்களாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் நடைபெறும் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புதிய ரேஷன் கார்டுகள், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல் உட்பட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னுடைய சாவித்ரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலர் கௌதமை சந்தித்து மனு அளித்தனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் ஆண்டுதோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடத்தப்பட்டது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் லட்சுமிபதி, இணை செயலாளர் சுந்தர் முத்துராஜ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மேத்யூ ஆரோக்கியராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்மின் பாப்பாஞ்சாவடியில் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழனன்று கொடியேற்று விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வர்ணிகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று செடல் திருவிழா இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் போட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி. இதில் முக்கிய பிரமுகர்கள் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார், பாஜக பிரமுகர் முகமது யூனுஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதி விழாவும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மற்றும் புதுநகர், அண்ணா நகர், செந்தூர் முருகன் நகர், வள்ளியம்மை நகர், சப்தகிரி நகர் கிராமவாசிகள், விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக எஸ்சி மோர்ச்சா அணியின் மாநில செயலாளர் ராஜா பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி மோர்ச்சா அணியின் மாநில செயலாளர் ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அவரது தலைமையில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள், சுல்தான்பேட்டை முகமது யூனிஸ், வழக்கறிஞர் சத்யபாலன், சிறுபான்மை அணி மாநில செயலாளர் ஜவஹர் அலிராஜ், கலைவாணன், ஸ்டாலின், மகிமைராஜ், விக்னேஷ், பாலாஜி, டேவிட், கார்த்திக், அங்காளன், நாகார்ஜுனன், சித்தார்த்தன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி குடியிருப்பு பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தி பாஞ்சாமான் ஆடி மாத உற்சவ திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவிதி உலா சென்றார். இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பாகூர் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தி பாஞ்சாமான் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவத்தையொடுத்து பூங்கரகத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நேற்று முன்தினம் காலை ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கரகம் பிடித்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால் குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அருள்மிகு தி பாஞ்சனமுக்கு சந்தன காப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினார். மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மின் விளக்குகளான வாகனத்தில் வைக்கப்பட்டு வான வேடிக்கையோடு திருவிதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தி பாஞ்சாமான் ஆலய நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரகன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடைகளை வழங்கினார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரகன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினார். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை என்கிற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, விஸ்வா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் செடல் மகோத்சவம் மற்றும் ஆடி வெளியை முன்னிட்டு 108 பெண்கள் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகோத்சவம் கடந்த 11ஆம் தேதி அனுச்சை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிலையில் செடல் மகோத்சவம் மற்றும் ஆடி வெளியை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இறைவனை ஒளி வடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் வழிபாடு திருவிளக்கு வழிபாடாகும். திருவிளக்கு பூஜையில் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அலங்கரித்த 108 மந்திரங்களை சொல்லி ஒளி விளக்காய் உள்ள அம்மனுக்கு தீபாரதனை காட்டி வழிபட்டு பின்பு அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். விளக்கு பாருங்க போட்டு விளக்க லேசா கிழக்க நகர்த்தி வைக்கணும். கிழக்க நகர்த்தி வைக்கணும்.
விளக்க போட்டுட்டு பூ போட்டு கிழக்கு நோக்கி விளக்க அப்புறம் உங்களோட போடலாம் கிழக்கு. பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை வாங்கி தருவதாக ஓட்டல் ஊழியரிடம் 1.22 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி போலி சான்றிதழ் வழங்கியவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.